இயேசுவில் பிரியமானவர்களே, ஏற்கனவே அருட்தந்தை ஜேசுராஜ் அவர்கள் திருப்பலியினுடைய தொடக்கத்தில் இந்த நாளுக்குண்டான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பகிர்ந்து கொண்டார். மீண்டுமாக உங்களோடு இன்றைய நாளினுடைய வாழ்த்துக்களை, புத்தாண்டு தினத்தினுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். ஃபாதர் சொன்னபடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இது மட்டும் சத்தம் வரும் பார்த்தீங்களா? எல்லாம் பீட்டர்ஸ் ஆகிட்டீங்க. ஓகே, பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் இருந்து ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய வாசகத்தை நாம் படித்திருக்கிறோம். விவிலியம் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். 7 முதல் 14 இறை வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம். நேற்றைய வாசகத்தில் 1 முதல் நாம் 7 முடிய இறை வார்த்தைகளை வாசித்தோம். நிக்கதேமும் இயேசுவும் என்ற தலைப்பின் கீழ் இந்த பகுதி வருகிறது. நிக்கதேம் என்கின்ற பரிசேயர் ஒருவர் இயேசுவை சந்திக்க வருகிறார். அவர் வருகிற நேரம் இரவில் வருகிறார். ஆக இது ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். நிக்கதேம் இரவில் வந்த அந்த நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். அதிலிருந்து ஒரு செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். 2வதாக, நிக்கதேமும் இயேசுவும் பேசிக்கொண்டிருக்கிற போது நிக்கதேம் சொல்லுகிறார், நீங்கள் செய்யக்கூடிய அடையாளங்கள், புதுமைகள், அற்புதங்களை எல்லாம் பார்க்கிற போது நிச்சயமாக நீ கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அறிவோம் என்று சொல்லுகிறார். நீங்கள் சாதாரண மனுஷன் கிடையாது, மற்றவர்களை போல ஒரு சாதாரண போதகர் கிடையாது. நீங்கள் எங்கிருந்து வந்தவர்? கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அறிவோம். நான் மட்டும் இல்லை, நாங்கள் அறிவோம் என்று சொல்கிறார். அப்படின்னா யாரு? நிக்கதேம் ஒரு பரிசேயர். அவர் சொல்கிறாரு, நான் அறிவேன் அப்படின்னு சொல்லலை, நாங்கள் அறிவோம் என்று சொல்கிறார். அப்படின்னு யாரெல்லாம் அறிந்தார்கள்? எல்லா பரிசேயர்களும் நம்பினாங்க. இவர் சாதாரண போதகர் அல்ல, சாதாரண ரபி அல்ல, இவர் கடவுளிலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அறிவோம். நம்புகிறோம் அப்படின்னு சொல்லலை, அறிவோம் என்பதற்கும் நம்புகிறோம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வி நோ, ஐ நோ என்பதற்கும் ஐ பிலீவ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் உங்களுடைய செயல்களெல்லாம் பார்க்கும்போது நீ சாதாரண மனுஷன் கிடையாது, கடவுள்கிட்ட வந்தவர் என்பதை நாங்கள் அறிகிறோம், ஆனால் நம்ப மாட்டோம். ஆக இதை சொல்கிறாங்க. இப்போ இயேசுனுடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பிறந்தால் அன்றி நீங்கள் விண்ணரசை காண முடியாது. அப்போ 2வது செய்தி இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது, மறுபடியும் பிறந்தால் அன்றி, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு எதை சொல்கிறார்? இன்றைக்கி இந்த கான்டெக்ஸ்டில் நமக்கு அந்த ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? இது 2வது செய்தி. 3வதாக, தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி நீங்கள் விண்ணரசை காண முடியாது அப்படின்னு இயேசு சொல்கிறார். நீங்கள் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி நீங்கள் விண்ணரசை காண முடியாது. அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க, விவிலியம் வைத்திருக்கிறவர்கள். இதனால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர். 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும். தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும். எது பொருந்தும்? இதுவா? திருப்பி அப்படியே இதே சொல்கிறீங்க, ரிப்பீட் பண்ணுறீங்க. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அல்லது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறார். முன்னாடி இந்த வசனம் என்னது? காற்றை பற்றி பேசுகிறார். காற்று தான் விரும்பிய திசையில் போகிறது, எங்கிருந்து வருகிறது, அது எங்கே செல்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இப்போ எங்கள் காற்று இருக்குது, இந்த காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியுங்களா? சொல்லுவீங்க, ஃபேன்லேருந்து வருது அப்படின்ட்டு. இந்த காற்று இயற்கையான நாம் செயல்படுத்த காற்றில் இயற்கையாக அடிக்கக்கூடிய காற்று எங்கேருந்து வருது, எங்கே போகுது அப்படி நமக்கு தெரியாது. அதனுடைய தொடக்கம் தெரியாது, அது முடிவும் தெரியாது.
ஆக காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று தெரியாமல் இருப்பது போல தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவதுதான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியங்களைத்தான் நாம் யோசிக்க போகிறோம். நிக்கதேம் இருளில் சென்ற நிகழ்வு, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை, தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், இந்த காற்றை போன்றவர்கள் என்ற இந்த 3 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. ஸோ முதல்ல ஒரு கேள்வியோடு துவங்குவோம். நிக்கதேம் ஏன் இயேசுவை சந்திக்க வந்தார்? எங்களை கேட்டால் அது அவரை தான் கேட்கணும், அப்படியா? ஸோ நம்ம யோசிப்போம். நிக்கதேம் ஏன் இயேசுவை சந்திக்க வந்தார்? எதுக்காக வந்திருப்பார்? தேங்க்ஸ், உங்களுடைய அமைதிக்காக நன்றி. சும்மா ட்ரை பண்ணலாமே. எதுக்காக வந்திருப்பார்? எத்தனை வருஷமாக இந்த வாசகத்தை படிக்கிறோம். நிக்கதேம் இயேசுவை தேடி வந்தார், இருளில் வந்தார். ஏன் வந்தார்? அவ்வளோ கேள்வி கேட்கணும் இல்லையா? ஏன் வந்தார், எதுக்காக வந்தார்? இப்போ நீங்களும் ஆலயத்துக்கு ஏன் வந்தீங்க? டைம் பாஸ் ஆகலை, அதனால வந்தோம், அப்படியா? அப்படியே வந்துட்டு பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு போகலான்னு வந்தோம். ஏன் வந்தோம்? நாம் ஆலயத்துக்கு ஏன் வந்தோம்? அதுவே தெரியலையா? சரிதான், இதுவே தெரியல. அப்போ நிக்கதேம் இயேசுவை பார்க்க ஏன் வந்தால் நமக்கு இப்படி தெரியும்? நாம் ஏன் ஆலயத்துக்கு வந்தோம்? இல்லை, இதுக்கு மேலே நான் சோதனை பட விரும்பலை, உங்களையும் சோதிக்க நான் விரும்பவில்லை. பிரியமானவர்களே, முதல்ல இருளில் நிக்கதேம் வருகிறார். ஏன் வந்தார் என்பதை பார்த்துட்டு அவர் ஏன் இருளில் வந்தார் என்பதை நம்ம பார்த்து சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த பரிசேயர், நிக்கதேம் ஒரு பரிசேயர் அப்படின்னு சொல்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் அவங்களுடைய வேலை, அவருடைய பணி, அவருடைய வாழ்க்கை எதை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா, கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய பணி, இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்களும் கடைபிடிக்கணும், மற்றவர்களும் கடைபிடிக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். அதை பார்த்து நீங்கள் ஏன் கடைபிடிக்க மாட்டீங்க என்று கொஸ்டின் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டாக, ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளை கடைபிடிக்கலை. ஓய்வு நாளில் சுகப்படுத்தக்கூடாது, குணப்படுத்தக்கூடாது. ஆனால் இயேசு ஓய்வு நாளை நிறைய இடத்துல குணப்படுத்துகிறார். உடனடியாக இயேசுக்கிட்ட வந்து கேள்வி கேட்டவங்க யார்? இந்த பரிசேயர். ஏன் வேறு நாளில் குணப்படுத்தக்கூடாதா? ஓய்வு நாள் தான் வந்து குணப்படுத்துவீங்களா? ஓய்வு நாளில் வந்து கதிர் அறுக்க சீடர்களை பார்த்து, உங்களுடைய சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது செய்கிறாங்க, கதிர்களை அறுத்து சாப்பிட்டாங்க, ஏன் வேலை செய்யக்கூடாது ஓய்வு நாளில்? இப்போ இந்த கேள்வியெல்லாம் யார் வந்து கேட்டது? பரிசேயர்கள். அப்போ அவங்களுடைய பணி என்ன, அவங்களுடைய வேலை அப்படின்னா, இந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும், மோயிசன் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அவங்களும் கடைபிடிக்கணும், மற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் பரிசேயர்களுடைய அன்றைய வேலை. ரெண்டாவது, இவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த மேல்தட்டு சமூகத்தில் இவர்களும் ஒருவர் பணக்காரர்கள். மூன்றாவது, இந்த நிக்கதேமை பற்றி சொல்லுகிற போது இவர் பரிசேயர் மட்டும் கிடையாது, செனட்ரியன் என்கின்ற ஒரு குழுவினுடைய உறுப்பினர். அதாவது யூத சமூகத்தில் நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. நீதிமன்றம் இன்றைக்கு ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது அப்படின்னு இருக்குது. அங்கே வழக்குகள் பேசப்படுகின்றன. அந்த வழக்குகளுக்குண்டான தண்டனைகள் அல்லது தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ யூத சமூகத்தில் நீதிமன்றங்கள் இருந்தன, அதுதான் செனட்ரியன் என்று சொல்லுவார்கள். அப்போது அந்த செனட்ரியன் என்கின்ற அந்த குழு 71 பேர்கள் வைத்திருக்கும். இப்போ இயேசுவை கைது செய்கிறாங்க. கைது செய்த உடனே நேரடியாக இயேசுவை எங்கே கொண்டு போனாங்க? எங்கே? பிலாத்து விடுமா? எங்கே கொண்டு போனாங்க? தலைமை சங்கத்திடம் கொண்டு போகிறார்கள். கயபா என்கின்ற அந்த தலைமை சங்கத்திடம் கொண்டு போ. அவர் தான் எங்கே அனுப்புகிறாரு? நீங்கள் பிலாத்துவிடம் கொண்டு போங்க. ஆக யூத மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அல்லது தீர்ப்புகளை, வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் என்பது அந்த தலைமை சங்கம். அதில் ஒருவர் தான் இந்த நிக்கதேம். அப்படின்னா இவர் நிறைய படித்திருக்கிறார், வழக்குகளுக்கு தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர் அந்த பொறுப்பிலும் இருக்கிறார். அப்போ நிக்கதேம் என்பது ஒரு பிக் ஷாட். அந்த சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அவர் பரிசேயர், தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர், பணக்காரர், படித்தவர், மேதாவி, அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த பரிசேயர். இயேசுவை ஏன் தேடி வந்தார் என்பதற்குண்டான காரணத்தை பார்க்க போகிறோம். இந்த பரிசேயர்கள் என்ன நினைச்சாங்க, அடுத்து யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா,
நமக்கு நிலைவாழ்வு ஒன்று உண்டு. இதை சதுசேயர்கள் நம்பினாங்களா? நிலைவாழ்வு ஒன்று உண்டு என்பது சதுசேயர்கள் நம்பினாங்களா? கிடையாது, அவங்க நம்பலை. பரிசேயர்கள் நம்பினாங்க. நிலைவாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு என்பது பரிசேயர்கள் நம்பினாங்க, சதுசேயர்கள் நம்பவில்லை. அப்போ சதுசேயர்கள் நிலைவாழ்வு உண்டு, அதாவது இறந்த பின்பு அடுத்த வாழ்க்கை ஒன்று உண்டு என்பதை நம்பினாங்க. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த நிலைவாழ்வை நாம் மோயிசனுடைய கட்டளைகளை கடைபிடித்தாலே நமக்கு நிலைவாழ்வு கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. மோயிசனுடைய கட்டளைகளை கடைபிடித்தாலே நமக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைத்து விடும். இப்போது நான் உங்களை கேட்குறேன், நமக்கு நிலைவாழ்வு என்பது எப்படி கிடைக்கும்? அதை பற்றினா நாங்கள் யோசிக்கவே இல்லை ஃபாதர் பண்ணிட்டீங்களா? அது கிடைச்சான்னா கிடைக்காம இருந்தா என்ன? நமக்கு நிலைவாழ்வு, நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு எப்படி கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்க? உங்களுக்கு எப்படி கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்க? பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நமக்கு நித்திய வாழ்வு, நிலைவாழ்வு, மறு உலக வாழ்வு ஆண்டவருடைய இயேசுனுடைய பாடுகளின் வழியாக, அவருடைய இறப்பின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. நான் நல்லது செய்வதன் வழியாக, நற்காரியங்கள் வழியாக நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வேன் என்பது அல்ல. என் சொந்த முயற்சியில் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் அல்ல. நான் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வதனால்தான், அந்த கடவுள் எனக்காக மரித்ததினால்தான் அந்த மீட்பு எனக்கு கிடைக்கிறது. என்ற நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை படியுங்கள். 3ஆம் அதிகாரம் 14-15. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். எங்க? சிலுவை. என்ன மதியம் நல்ல பிரியாணி அப்படின்னு சாப்பிட்டு மந்தமாக உட்காந்துருக்கீங்களா? நான் சொல்றது புரியலையா? இயேசு உயர்த்தப்பட வேண்டும். எங்கு உயர்த்தப்பட்டார்? சிலுவையில். அப்போ மோசே பாம்பை உயர்த்தியது போல இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம், அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். பிரியமானவர்களே, நான் நல்லவனாக இருக்கிறதுனால நிலைவாழ்வு அல்ல. என் தேவன் ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்காக என் பாவங்களை போக்குவதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நிலைவாழ்வு கிடைக்கும். பரிசேயர்கள் இயேசுவை மெசியாவா நம்பினாங்களா? பரிசேயர்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. இயேசு சிலுவையிலே பாடுபட்டது நமது மீட்புக்கான ஒரு செயல் என்பதை பரிசேயர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. அவங்களை பொறுத்த வரையிலும் மோயிசனுடைய சட்டங்களை கடைபிடிச்சா போதும். அவர்கள் இயேசுவை நம்பல, இயேசுனுடைய கட்டளைகளை நம்பல, இயேசுனுடைய சிலுவை மரணத்தை நம்பவில்லை. இயேசு எனக்காக மரித்தார் என்பதை அவங்க ஏற்றுக்கல, நம்பல. அப்போ இயேசு சொல்றாரு, மோயிசனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதனால் தான் நித்திய வாழ்வு கிடையாது. மாறாக எனக்காக இயேசு மரித்தார், என்னுடைய பாவங்களை போக்க அவர் தன்னுடைய உயிரை விட்டார், எனக்காக நான் நிலைவாழ்வு அடைவதற்காக அவர் சிலுவையில் தொங்கினார் என்ற இந்த நம்பிக்கை, இயேசுதான் கடவுள், இயேசுதான் எனக்காக மரித்தவர், இயேசுதான் என் மீட்பர் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குதாம்? நிலைவாழ்வு. இப்போ பரிசேயர்கள் இதை இயேசுவை அவங்க கடவுளாக ஏற்றுக்கலை, மோயிசனுடைய கட்டளை கடைபிடிச்சா போதும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ நிக்கதேம் ஒரு தனிப்பட்ட விதத்தில் யோசிக்கிறார். நாங்கள் என்ன நினைக்கிறோம்? மோயிசனுடைய கட்டளைகளை கடைபிடித்தாலே நாங்கள் யூதர்கள் என்பதனால எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் இயேசு ஓய்வு நாளை கடைபிடிக்கலை, மோயிசனுடைய சட்டங்களை பல விஷயம் கடைபிடிக்கலை. நான் இந்த சட்டங்களை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காக வந்தேன். அப்போ இது கம்ப்ளீட் ஆகலை, நான் கம்ப்ளீட் பண்ண வந்தேன். அப்போது மோயிசனுடைய சட்டங்கள் குறைபாடு இருக்கின்றன. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது யார் சட்டம்? இது மோயிசனுடைய சட்டம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அல்ல, நீங்கள் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள். அப்போ மோயிசனுடைய சட்டம் கம்ப்ளீட் ஆகலை. மோயிசனுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கிடையாது, முழுமை கிடையாது. அப்போ இயேசு அந்த சட்டங்களை மாற்றுகிறார். அப்போ நிக்கதேம் பார்க்குறார், இப்போ மோயிசனுடைய கட்டையெல்லாம் கடைப்பிடிக்கிறது கிடையாது, ஆனால் புதுமை செய்கிறாரு, அற்புதங்கள் செய்கிறார்,
அதிசயங்கள் செய்கிறார். ஆனால் நாங்கள் மோயிசனுடைய கட்டளை கடைபிடிக்கிறோம், அவருடைய நியமங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம். எங்களால் இயேசு போல அற்புதங்கள் செய்ய முடியல, அதிசயங்கள் செய்ய முடியல, வல்ல செயல்கள் செய்ய முடியல. ஆண்டவரை நீ கடவுளிலிருந்து வந்தவர் என்பது எங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறோம். அவர் தெரியுது, அவர் கடவுள்கிட்ட வந்தவர். இப்போது இயேசுனுடைய ஆன்மீகம் சரியா? நிக்கதேம் அவர் நினைக்கிறார், என்னுடைய ஆன்மீகம் சரியா? என்னுடைய ஆன்மீகம் கடைபிடிச்சா நான் மோட்சத்துக்கு போவேனா, அல்லது இயேசு சொல்லக்கூடிய வழியை கடைபிடிச்சா நான் மோட்சத்துக்கு போவேன்? இந்த கன்ஃபியூஷன் தான் யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது. நீங்கள் பேசாமல் இருக்கிறத பார்த்தா யாருக்கு இருக்குது கன்ஃபியூஷன்? நிக்கதேமுக்கு இருந்துச்சு. மோயிசனுடைய சட்டங்களை கடைபிடித்தால் போதுமா, அல்லது இயேசு சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கணுமா? எது கடைபிடித்தால் இந்த நிலை வாழ்வு கிடைக்கும்? எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யார் போகிறது? நிக்கதேம் இயேசுவிடம் போகிறார். பிரியமானவர்களே, இங்கிருந்து ஒரு செய்தி எடுத்துக்கொள்வோம். எப்போ போகிறாரு? இரவில் போகிறார். ஏன் அவர் இரவில் போனார்? ஏன் இரவில் போனார்? சும்மா சொல்லுங்களேன், ஏன் இரவில் போனார்? யாருக்கும் தெரிஞ்ச என்ன ப்ராப்ளம்? ஏன் உங்கள் பதில் வந்து தப்பெல்லாம் கிடையாது, சரியாக வரீங்க. ஆனால் கூர்மைப்படுத்துகிறேன், பதிலை கூர்மைப்படுத்துகிறேன், அவ்வளோதான். இயேசு பார்க்க வந்து எல்லாம் பார்த்துடுவாங்க. பார்த்த என்ன ஆகும்? மற்றவர்கள் நிக்கதேம் இயேசுவை பார்க்க போகிறதுனால அவருக்கு என்ன பிரச்சனை, நிக்கதேமுக்கு என்ன பிரச்சனை? சரி, ஓகே. பிரியமானவர்களே, முதல்ல உங்களுடைய பதிலை நான் எடுத்துக்கிறேன். இரவில் ஏன் பார்க்க போனார்? அவர் ஒரு பரிசேயர். பரிசேயருக்கும் இயேசுக்கும் எப்போதுமே சண்டை தான். சண்டையில் எப்போதும் இயேசு செய்து அவங்களுக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இயேசு ஏதாவது குற்றம் சொல்லுவாங்க. இயேசு தன்னை வந்து ஒரு கடவுளுடைய மகனாக சொல்லிக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசுவை எதிரியாகவே பார்த்தவர்கள் பரிசேயர்கள். அப்போது ஒரு எதிரியினுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய யார்? நிக்கதேம். இப்போ நிக்கதேம் பரிசேயர்களுடைய எதிரியை பார்க்க போனால், இப்போ இந்த நிக்கதேமை அவன் கூட கூடிய மற்ற பரிசேயர்கள் எப்படி பார்ப்பாங்க? நீ அவருடைய ஆளா, இவருடைய ஆளா, நீ அந்த கட்சியா இந்த கட்சியா? இப்போ அந்த டவுட் வரும் இல்லையா? அப்போ பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய குழுவில், தங்களுடைய இனத்தில் அவரை சேர்க்க மாட்டார்கள். மற்றவர்கள் தெரிந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இது முதல் செய்தி. மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பது முதல் செய்தி. ரெண்டாவது, யோவான் நற்செய்திப்படி பார்த்தோம்னா, இரவு என்பது நேரத்தை குறிக்கிற சொல் அல்ல. நேரத்தை நைட்டுன்னா இப்போது இந்த நேரம். யோவான் நற்செய்தி இன்னொரு மீனிங்கை கொடுக்கிறார். ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற போது, ஒரு குழப்பம் அடைகிற போது இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். அல்லது ஒரு விதமான அவருக்குள்ளே ஒரு டவுட் வருகிற போது, குழப்பம் வருகிற போது இந்த வார்த்தை பயன்படுத்தி. எடுத்துக்காட்ட யூதாஸ் இஸ்காரியோத் அப்பம் வாங்கிய உடனே அவன் இயேசு விட்டு வெளியேறுகிறான். அவன் வெளியேற நேரம் இரவு நேரம். அந்த யோவான் நற்செய்தியில் பாஸ்கா விழா எப்பவுமே மாலையில் தான் கொண்டாடுவாங்க. யூதர்கள் எப்பவுமே மாலையில் தான் கொண்டாடுவாங்க. அப்போ இயேசு மாலையில் தான் கொண்டாடுகிறார் இரவு உணவு. ஆனால் யோவான் நற்செய்தி அவன் வெளியே சென்றது இரவு நேரம் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணணும்? எல்லாருக்குமே தெரியும் அது இரவு நேரம்தான். பாஸ்கா விழா நடக்கிறது இரவு நேரம் தான் நடக்கும். ஆனால் யோவான் நற்செய்தியால் அவன் வெளியே சென்றது இரவு நேரம் என்று குறிப்பிடுகிறார். அந்த இரவு நேரத்தை மென்ஷன் பண்ணுறார், மையப்படுத்து. ஏன்னா அது நேரம் மட்டுமல்ல, யூதாசினுடைய உள்ளத்திலே குழப்பம் வந்து விட்டது. அவனுக்குள்ளே ஒரு விதமான அவன் நம்பிக்கை வந்து விட்டது. அவன் இப்போது இருளில் இருக்கிறான், ஒளியில் இல்லை. கடவுளை விட்டு விலகி போய் இருக்கிறான். கடவுளுடைய ஒளியில் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இல்லை. அவனுக்குள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இங்கே நிக்கதேம் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். அதை நான் சொன்னேன். நான் கடைப்பிடிக்கிற நம்பிக்கை என்னை விண்ணகத்துக்கு சேர்க்குமா, அல்லது இயேசு சொல்லக்கூடிய விஷயங்கள் என் விண்ணகத்துக்கு சேர்க்குமா? இந்த குழப்பத்தில் இயேசுவிடம் வருகிறார். பிரியமானவர்களே, முதல் விஷயம், இந்த ரெண்டு காரியத்தை இன்றைக்கி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கைக்கு. ஒன்று, இன்றைக்கி நாம் பெரும்பாலும் எல்லாருமே நிக்கதேமை போல அந்த முதல் விஷயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்க என்னை பார்த்துட்டா, நான் இயேசுக்கிட்ட போகிறதா பரிசைகள் பார்த்துட்டா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னை பற்றி என்ன பேசுவாங்க, எனக்கு என்ன நடக்கும், என்னை என்ன செய்வாங்க என்று அடுத்தவர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணத்தில் நிக்கதேம் மட்டுமல்ல, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நாம் நம்முடைய மனசாட்சியின்படி வாழ்வதை விட அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதில்தான் கவனத்தை செலுத்துகிறோம். என்னை பற்றி அவங்க என்ன பேசுகிறாங்க, என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, என்னை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை தான் நாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற நீங்கள் இந்த எண்ணத்திலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. ஐயோ, அந்த குடும்பம் என்ன நினைக்கும், இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாங்க, இந்த பக்கத்து தெரு என்ன நினைக்கும், என் கூட வேலை செய்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என் கூட இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவர்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுவீர்கள். பிரியமானவர்களே, யூ லிவ் யுவர் லைஃப். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தீர்களோ அதன்படி வாழுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கை, அது உங்களுடைய விருப்பம். கடவுள் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அவரே சொல்கிறார், இங்கே இத்தனை மரங்கள் இருக்கிறது, இந்த மரம் நல்லது தீமை அறியக்கூடிய மரம், இத்தனை மரங்கள் இருக்கிறது, நான் ஃப்ரீயாக விடுறேன், உன் இஷ்டம் போல நீ வாழ், நீ முடிவு செய், எதை உண்பது எதை தவிர்ப்பது நீ முடிவு செய் என்று ஆதாம் அவளுக்கு அங்கே சொல்கிறார், ஃப்ரீடம் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு கட்டுப்பாட்டு கூட இருக்கிறோம். இந்த சமூகம் என்ன நினைக்கும், இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, என் கூட வாழ்றவங்க, என் கூட வேலை செய்யணும் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். பெரியமானவர்களே, நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய அத்தனை விதமான திட்டங்கள், முயற்சிகள், இவங்க நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அடுத்தவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ண, அடுத்தவர்களை திருப்திப்படுத்த, அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்த தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். நிக்கதேமை போல. அதனால தான் அவர் இருளில் போகிறார், யாருக்கும் தெரியாமல் போகிறார். அந்த ஒரு வாழ்க்கை ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. பிரியமானவர்களே, நீங்கள் சுதந்திரமாக இல்லை. அவர்கள் என்னை கட்டுப்படுத்துகிறார்கள். அவங்க என்ன பேசுவாங்க, பேசட்டும். அவங்க என்னை பற்றி தப்பாக சொல்லட்டும். அவர்களுக்காக நான் வாழவில்லை, நாம் நமக்காக வாழ்கிறோம். இறைவன் எனக்கு கொடுத்திருக்க வாழ்க்கையை நான் நேர்மையாக, சந்தோஷமாக, உண்மையாக, மகிழ்ச்சியாக வாழ்வது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, அடுத்தவர்களுக்காக அல்ல. எத்தனை பேர் இருக்கு அது போல். அவங்க அதே போல் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதை நினைத்து உள்ளத்திலே வருத்தம் வைத்து, கஷ்டத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. பேசிட்டு போட்டோமே, என்ன இருக்கிறது? இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு மறந்து போவார்கள். ஆனால் நாம் அதை உள்ளத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி பேசினாங்க என்று வருத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நிக்கதேமை போல நாமும் இருக்கிறோம். ரெண்டாவது, இருளில் போனார். ஏன் இருளில் போனார்? அவர் குழப்பத்தில் இருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை தேடி இருளில் போகிறார், குழப்பத்தோடு போகிறார். தன்னுடைய குழப்பத்துக்கு இயேசு தான் எனக்கு அறிவுரை சொல்வார், ஆலோசனை கொடுப்பார். இயேசுவை தேடி போனார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். எதை செய்யணுமா, அது செய்யக்கூடாதா, இந்த முடிவு எடுக்கணுமா, அந்த முடிவு எடுக்கக்கூடாதா, இது நமக்கு தேவையா, அது நமக்கு தேவையில்லையா, இந்த காரியங்கள் இப்போ செய்யணுமா, செய்யக்கூடாதா என்று பலவிதமான குழப்பத்தில் இருக்கிற போது நாம் யாரை தேடி போகிறோம்? குழப்பங்களுக்கு அறிவுரையாக, ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக யாரை தேடி போகிறோம்? சில பேர் கவுன்சிலர்ஸை தேடி போகிறோம். அரசியல் கவுன்சிலர்ஸ் அல்ல, நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள். அவங்க போனால் நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, ஆலோசனை வழங்குவாங்க. நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க முடிவு. அவங்களே பலவிதமான பிரச்சனைகள் இருக்காங்க, அவங்க எப்படி நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்லுவாங்க? உண்மைதான் பிரியமானவர்களே. யாரும் இந்த சைக்காலஜி படிச்சுக்கான அவெல்லாம் பெரிய ப்ராப்ளத்துக்கு தான் அர்த்தம். நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு தான். அவர்கள் நமக்கு பெரிய அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நிக்கதேம் சரியான ஆளை கண்டுபிடிக்கிறார். என் பிரச்சனைக்கு நான் யாரை தேடி போக வேண்டும்? இயேசுவை தேடி போகிறார். பிரியமானவர்களே, பலமான குழப்பத்தில் நீங்கள் யாரை தேடி போகிறீங்க? உங்களுடைய கன்ஃபியூஷனான சமயத்தில் யாரை தேடி போகிறீங்க? ஒருபோதும் கன்ஃபியூஷனான குழப்பமான நேரத்தில் முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. அது ஒருபோதும் சரியான முடிவுகளாக அமையாது. அப்படி நிக்கதேம் மிக சரியான ஆளை தேடி போகிறார். என்னுடைய கன்ஃபியூஷனுக்கு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரே நபர் ஆண்டவர். உங்களுடைய குழப்பமான நேரங்கள், வருத்தமான நேரங்கள், கவலை மிகுந்த நேரங்கள், முடிவெடுக்க முடியாத நேரங்கள், சரியான பணிகளை தொடங்க முடியாத நேரங்களில் நாம் ஆண்டவருடைய உதவியை தேட வேண்டும் என்பதையும் நிக்கதேம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நிக்கதேம் எந்த நேரத்தில் போகிறாரு? இரவு நேரத்தில் போகிறாரு. இப்போ நீங்கள்
பலவிதமான துறையில் இருப்பீங்க. இரவில் உங்கள் வீட்டு கதவு தட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய வீட்டு கதவு தட்டுறாங்கன்னு வச்சிங்க. இப்போ ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு வந்து கதவு தட்டுறாங்க. இன்றைக்கி புது வருஷம் ஃபாதர், ஒரு புது வாகனம் வாங்கியிருக்கிறேன், வந்து ப்ளஸ் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு? நைட்டு ஒரு 12 மணிக்கு. என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் செய்தித்தெல்லாம் பார்த்தா நான் ஏதோ கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன்னு சொல்ல போல இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக வருவேனா, அல்லது வேலையே கிடையாது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டியூஸ்டே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்கலாம் போனால் இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கோபப்படுவேன், எரிச்சல் படுவேன். இல்லைன்னா என்ன சொல்லுவேன்? நாளைக்கு வாங்க, நாளைக்கு காலையில் வாங்க, இன்றைக்கி முடியாது, சாரி சொல்லி அனுப்பி. நிக்கதேம் இரவில் செல்கிறார். வருபவர் பரிசேயன், இயேசுவை எதிரியாக நினைக்கக்கூடியவன், இயேசு எதை செய்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பரிசேயன். அன்டைமில் வராரு. இயேசு அவனோடு பேசுகிறார். நீ எல்லாம் பரிசேயன், உனக்கு எனக்கு தான் பிடிக்கல, போ கிளம்பு, இடத்து காலி பண்ணு என்று இயேசு அவனை விரட்டவில்லை அல்லது கோபப்படவில்லை. டைம் தெரியாதா? காலையிலேருந்து சாயங்காலம் வரமாட்டியா? இரவு நேரம் தான் வருவியா? இயேசு அவனை ஒதுக்கவில்லை. பிரியமானவர்களே, ஜெபம் செய்வதற்கு காலை, மதியம், இரவு எந்த நேரமும் கிடையாது. ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் காலம் இல்லை. ஆண்டவர் எப்போதுமே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, காலையானாலும் சரி, மாலையானாலும் சரி, இறைவன் நம்முடைய கூக்குரலை கேட்பதற்காக, நம்முடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக, உதவி செய்வதற்காக நம் தேவன் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பகலும் இல்லை, இரவும் கிடையாது, எப்போதுமே நமக்காக காத்திருக்கிறார். ஆக ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, எப்போதெல்லாம் ஜெபிக்க தோணுகிறதோ, எப்போதெல்லாம் ஆண்டவரிடம் அழ வேண்டும் என்று தோணுகிறதோ, எப்போதெல்லாம் ஆண்டவருடைய பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறதோ, எப்போதெல்லாம் ஆண்டவருடைய பக்கத்தில் இருந்து நம்முடைய குறைகளையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ, அது இரவானாலும் கூட நாம் தேவன் செவிமடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக முதல் செய்தி, நான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிறேன். ஆண்டவரை நிக்கதேம் தேடி சென்றதும், அவர் சென்ற நேரமும், அவர் எப்படிப்பட்ட மனநிலை போனதும் நான் சொல்லியிருக்கிறேன். இது நமக்கும் பொருந்தோம். பிரியமானவர்களே, ரெண்டாவது, மறுபடியும் பிறக்கணும் என்று சொல்லுகிறார். சில பேர் சொல்லுவாங்க, இது எனக்கு மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசியூலாம் போயிட்டு டாக்டர்லாம் கைவிட்ட நிலையில் ஏதோ ஒரு ஆண்டவருடைய கிருபையில் நான் மீண்டும் பொழைச்சி வந்தேன், இது எனக்கு மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட சொல்ல முடியும், இது எனக்கு மறுபிறவி தான். எனக்கு பர்சனலாக இது எனக்கு மறுபிறவி தான். மேடுவாக்கத்தில் இருக்கிற போது பள்ளிக்கதனை பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கதனைக்கு இந்த பைக்கில் போயிட்டு வருகிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. அன்றைக்கி நான் ஹெல்மெட் கூட போடல. பக்கத்து பேரிஷ் தானே, 1 கிலோமீட்டர் தொலைவு தான், எதுக்கு ஹெல்மெட் எல்லாம் போடுறதுன்னு சொல்லி போய்கொண்டு ஃபாதரை பார்த்துட்டு மீண்டும் மேடவாக்கம் வருகிறேன். ஒரு அவசரமான அழைப்பு ஃபோனில் வந்து கொண்டே இருந்தது. ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருந்தாங்க. வழக்கமாக பைக் ஓடும்போது ஃபோன் எடுப்பது கிடையாது. மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்ததுனால நான் பைக்கை நிப்பாட்டிட்டு ஃபோன் எடுத்துருக்கலாம். எல்லாம் செய்யக்கூடிய தவறுகள் நாங்களும் செய்யலாம் இல்லையா சார். எடுத்து ஒரு கையில் ஓட்டிக்கிட்டு ஒரு கையில் பேசணும். கொஞ்சம் வேகமாக வந்து கொண்டு இருந்தேன். அங்கே ஸ்பீட் பிரேக் இருந்தது தெரியும், ஆனால் நம்முடைய கவனம்லாம் எதில் இருந்துச்சு? ஃபோன் பேசல இருந்ததுனால அந்த ஸ்பீட் பிரேக்கில் கவனிக்காமல் விட்டுட்டு கீழே விழுந்தேன். நான் எங்கே விழுந்தேன் எனக்கே தெரியல. பைக் ஒரு இடம் இருந்துச்சு, நான் ஒரு இடத்துல இருந்தேன். பைக்கை பார்த்தவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அடி அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஹெல்மெட்டு இல்லை, ஆனால் நிச்சயமாக தலையில் அடின்னு சொல்லி நானே தடவி பார்த்தேன் ஃபுல்லாக. எங்கே ரத்தம் வடியக்கூடிய இது கிடையாது, எங்கேயுமே பிளட்டு வரல. சில சமயத்தில் பிளட்டு வரலன்றது தான் பிரச்சனையே. அடிப்பட்டும் பிளட்டு வரலன்றது தான் பிரச்சனையே. உள்ளுக்குள்ளேயே கசிவு ஏற்படும், அதை நம்ம கவனிக்காமல் விட்டுடுவோம். ரத்தம் வந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். வரலன்னா தான் பிரச்சனை. நாம் என்ன நினைப்போம்? ஓகே, ஆல் ரைட், எதுவும் பிரச்சனை இல்லை. நானும் பார்த்தேன், காணோம். ஓகே, கையில் கொஞ்சம் அடி, காலெல்லாம் கொஞ்சம் அடி, சரி ஓகே. அது பின்பாக நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு செக் பண்ணோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல நான் விழுந்த அந்த வேகத்தில் வந்து விழுந்த அந்த நிலையானது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்க வேண்டும், உயிர் கூட போயிருக்க வேண்டும். அன்றிலிருந்து நான் பைக்கை வேகமாக ஓட்டுறது கிடையாது. அன்றிலிருந்து பைக் எடுத்தவனும் நான் ஃபோன் தொடுவது கிடையாது.
ஏன்னா அது மறு வாழ்வு. அது இறைவன் எனக்கு மீண்டும் கொடுத்த ஒரு புது வாழ்வு. அதுக்கு முன்னாடி இன்னும் பெரிய ஆக்சிடென்ட் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு பேரிஸ்லேயும் நடந்துச்சு. அப்போ கடவுள் மீண்டும் மீண்டும் ஒரு புது வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் நமக்கு இந்த வாழ்வை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது இயேசு எதை பற்றியெல்லாம் சொல்லலை. அவர் வேறு ஒரு மறுபிறப்பை சொல்கிறார். என்னென்னா, இந்த உடல் இச்சையோடு நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் இல்லையா? நாம் எல்லாம் உடலோடு பிறக்கிறோம். உடல் தேவைகள், உடல் ஆசைகள், உடல் இச்சைகள் எல்லாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. இதை வைத்து நாம் விண்ணக வாழ்வுக்கு போக முடியாது. இந்த உடல் இச்சைகளோடும் உடல் ஆசைகளோடும் உடல் காரியங்களோடும் நாம் போக முடியாது. எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் பைபிள் வசனத்துக்கெல்லாம் போல. நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் படித்து பாருங்கள். கலாத்தியர்களுடைய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 அல்லது 23 வரை படியுங்க. இந்த ஊனியல்பின்படி நடக்கக்கூடியவர் எப்படி இருப்பாங்க? பரத்தமை, பேராசை, நிறைய பாவங்கள் சொல்லுவாங்க. அப்போது விண்ணகத்துக்கு போகிறதுக்கு நாம் இந்த ஒரு தடவை இந்த மண்ணகத்தில் உடம்போடு பிறந்தோம் இல்லையா? இப்படியே நாம் மோட்சத்துக்கு போக முடியாது. எனவே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்கிறது? நிக்கதேம் கேட்குறார், மீண்டும் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். ஒரு சில்லி கொஸ்டின். நிக்கதேமு படித்தவர், ஒரு பரிசேயர், சட்டங்களை அறிந்தவர். கேட்குற கேள்வி பாருங்கள். ஒருவர் பிறந்த பின்பு மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ளே புகுந்து மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு நிக்கதேமு கேட்குறார். அப்போ இயேசு சொல்கிறாரு, தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இயேசு சொல்லக்கூடிய 2வது பிறப்பு என்னென்னா, மாமிசத்தின் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு பிறந்துட்டோம். 2வது பிறப்பு நாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய மனித எண்ணங்கள் அல்ல, ஆவியினுடைய வழிநடத்தலே நாம் இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டும். ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டும். அதான் பவுலடியார் சொல்வார், மனுஷ தன்மையில் இருக்கும் போது நாம் என்னென்ன பாவம் செய்கிறோம், தூய ஆவின் தன்மையில் இருக்கிற போது நாம் என்னெல்லாம் புண்ணியம் செய்கிறோம் என்பதான் நான் சொன்ன அந்த பேசேஜ். கலாத்தியர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்க. ஊனியல்படி என்னென்ன செய்வோம், தூய ஆவின் ஏவுதலின்படி நாம் என்னென்ன செய்வோம். இந்த தூய ஆவின் ஏவுதலின்படி நாம் நடந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்கிறார் ஆண்டவர்? விண்ணக வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிறக்க வேண்டும். பிரியமான யோசிச்சு பாருங்கள், நாம் ஆவியின் ஏவுதலின்படி வாழ்கிறோமா அல்லது மனுஷனுடைய ஏவுதலின்படி வாழ்கிறோமா? விவிலியன் சொல்கிற போல ஊனியல்பின்படி வாழ்கிறோமா அல்லது தூய ஆவின் இயல்பின்படி வாழ்கிறோமா? எது நம்மை ஆட்டி படைக்கிறது? எது நம்மை கண்ட்ரோல் பண்ணுது? உடலா ஆன்மாவா? என்னுடைய எண்ணமா தூய ஆவினுடைய எண்ணமா? எதை என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு? நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கை அவருக்கு தெரியும். எதன் அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? ஹோலி ஸ்பிரிட் ஆர் என்னுடைய ஃபிசிக்கல் டிசையர்ஸ், என்னுடைய பாடி, என்னுடைய உடல், எதுக்கு நான் எது என்னை கண்ட்ரோல் பண்ணுது? மூன்றாவது, தூய ஆவியின்படி வாழ்கிறவர்கள் யாருக்கு சமம்? தூய ஆவியின்படி வாழ்கிறவர்கள் யாருக்கு சமம்? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு தெரியல. 3வது பாயிண்ட் எதை பற்றி பேசுகிறார்? காற்று பற்றி பேசுகிறார். தூய ஆவியின்படி வாழ்கிறவர்கள் காற்றுக்கு சமமானவர்கள். இப்போ காற்று பற்றி யோசிப்போம். காற்று பார்க்க முடியாது இல்லையா? காற்று பார்க்குறீங்களா? உணர முடியும், ஆனால் பார்க்க முடியாது. ஒன்று காற்றினுடைய தன்மை. 2வது, நீங்கள் காற்றை காயப்படுத்த முடியாது. இப்போ இந்த டேபிளை நான் அடிக்க முடியும், இந்த புக்கை நான் அடிக்க முடியும், பக்கத்தில் இருக்க ஆளை நான் அடிக்க முடியும். யாராவது அடிச்சு ட்ரை பண்ண போகிறீங்க, பக்கத்தில் இருக்க ஆளை அடிக்க முடியும், அவங்களை காயப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் காற்றை காயப்படுத்த முடியாது, நீங்கள் அடிக்க முடியாது. நீங்கள் அடித்தாலும் காற்றுக்கு வலி இருக்காது. இது 2வது, காற்றின் தன்மை. 3வது, காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் ஃபேன் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் கூட ஃபேன்லேருந்து வர காற்று உங்களுக்கு மட்டுமில்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் போவோம். நீங்கள் சொல்ல முடியாது, ஃபேனுக்கு நேரம் நான் இருக்கிறேன், இந்த காற்றெல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. காற்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 4வது, காற்று இல்லைன்னா உயிர் கிடையாது. இதெல்லாம் தூய ஆவியானவருக்கு பொருந்தும் சொல்கிறார். முதல்ல காற்று பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் தங்களை முன்னிறுத்த மாட்டார்கள். நான் தான் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும், எல்லோரும் என்னை பார்த்து பாராட்ட வேண்டும், என்னை பார்த்து பெருமைப்பட வேண்டும், என்னை காட்டிக்கொள்வது. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் தங்களை முன்னிறுத்த மாட்டார்கள். தங்களை பார்க்க வேண்டும் என்று தங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். அவங்க பாட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
யார் பார்த்தானோ யார் பார்க்கலன்னா அதை எதிர்பார்க்க மாட்டார்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் உடல் இயல்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் செய்து எல்லாம் பார்க்கணும், நான் செய்து எல்லாருக்கும் தெரியணும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை பெருமையாக பேச வேண்டும். இது ஊன் இயல்பு. ஆனால் தூயாவி இயல்பு, என்னை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் கூட நான் நல்லவனாக இருப்பேன், யாரும் என்னை பார்க்கவில்லை என்றாலும் கூட நான் நல்லது செய்து கொண்டிருப்பேன். ஒன்று. ரெண்டாவது, தூயாவியை அடிக்க முடியாது, காயப்படுத்த முடியாது. பெரியம்மா நான் சொல்கிறேன், பல பேர் சின்ன சின்ன ஒரு விமர்சனத்தை கூட காயப்படுகிறோம். இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே என்று வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். தூயாவியால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் இதை குறித்து வருத்தப்படுவதில்லை. யூ மேக் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். நீங்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணீங்க, என்னென்ன பேசிங்க, எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார், நான் அவருக்கு பயந்தால் போதும், உனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு கட்டுப்பட்டெல்லாம் வாழணும் அவசியம் கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆவியானவருடைய பிள்ளை, நீ என்னை காயப்படுத்த முடியாது. நாம் நிறைய தடவை காயப்படுகிறோம் என்றால் நாம் மனித தன்மையில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். மற்ற நம்மை காயப்படுத்தினாலும் அதை காயப்படாமல் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் தூய் ஆவிக்குள் இருக்கிறோம் என்ற அர்த்தம். மூன்றாவது, தூய் ஆவி காற்றை கட்டுப்படுத்த முடியாது, அது ஃப்ரீடம், அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் தூய் ஆவிக்குள் இருந்தீர்கள் என்றால் எந்த பாவமும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி சொல்கிறாங்க, குடிப்பழக்கத்தில் என்னால் வர முடியல ஃபாதர், இந்த புகைப்பழக்கத்தில் என்னால் வர முடியல ஃபாதர், நான் அதுக்கு அடிமை ஆகிட்டேன் ஃபாதர். ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் எந்த தீய செயலுக்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள், எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஃப்ரீடமாக இருப்பார்கள், தான் நினைத்ததை செய்வார்கள், தாங்கள் விரும்பியபடி வாழ்வார்கள். ஆவிக்குள்ளே இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய கட்டளைப்படி வாழ்வார்கள். எந்த சாத்தானும் தீய சக்திகளும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. நான்காவதாக, காற்று உயிரை கொடுக்கிறது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் எப்போதுமே அடுத்தவர்களை வாழ வைப்பார்கள், அடுத்தவர் உயிர் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆக இருளில் சென்ற நிக்கதேம் அவர் கடைசியில் விவிலியத்தில் எங்கே வருகிறார்? நிக்கதேம் கடைசியில் எங்கே வருகிறார்? இன்றைக்கி இல்லை, அவருடைய வாழ்க்கையில் கடைசியில் எங்கே பார்க்குறோம்? கரெக்டாக பதிலாக சத்தமாக சொல்லுங்கள். இயேசுவை அடக்கம் செய்கிற இடத்திலே பார்க்கிறோம். 3 இடத்துல வாசிக்கிறோம். ஒன்று இன்றைக்கு நாம் வாசித்த பகுதி. ரெண்டாவது, இயேசுவை கைது செய்ய வேண்டும் என்று பரிசேயர்கள் ஒன்று கூடி தலைமை சங்கத்தார் ஒன்று கூடுகிற போது நிக்கதேம் சொல்வார், நாம் அவரை தண்டிப்பதற்கு முன்னாடி அவர் பாவம் செஞ்சாரா தவறு செஞ்சாரா இல்லை என்று நாம் தீர்ப்பிடாமல், கலந்து ஆலோசிக்காமல் அவரை நாம் என்ன சொல்கிறது, உண்மை நன்மை அவர் செஞ்சது கெட்டதா நல்லதான்னு நாம் தெரிந்து கொள்ளாமல் அவரை தீர்ப்பிடுவது முறை அல்ல அப்படி நிக்கதேம் தைரியமாக சொல்லுவார். அங்கே பரிசேயர் மத்தியில் இங்கே பயந்துட்டு போனவர் அங்கே தைரியமாக சொல்கிறார், நீங்கள் இப்படியெல்லாம் பொத்தாம் பொதுவெல்லாம் அவரை குற்றம் சுமத்த முடியாது, உண்மையில் அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்ட்டு பேசி தீர ஆராய்ந்து தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் தைரியமாக சொல்வார். அப்போ அந்த பரிசேயர் நிக்கதேம் பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. மூன்றாவது, நிக்கதேம் எங்கே வருகிறார்? இயேசுவை அடக்கம் செய்கிற இடத்துல வர, போங்கடா நீங்களும் உங்களுக்கு பரிசெய்ய கூட்டமும், நான் இயேசுகிட்ட போகிறேன், தைரியமாக இயேசுவை அடக்கம் பண்ணதுக்கு போகிறார். இதுதான் நிக்கதேம் இருளில் இருந்து ஆவிக்குள் வந்த நிகழ்வு. நாம் எங்கிருக்கிறோம்? ஆவிக்குள் எப்போது வருவோம்? சிந்திப்போம்.